நல்லா தள்ளி வந்தீங்கன்னா எருக்கு ஈஸியா இருக்கும். திருவேற்காடு நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கான பணிகள் இப்போ நடைபெற்றுள்ளது. இதுக்கு வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வந்து கோல்லடி பகுதியில் வந்து இடத்தை வந்து தேர்வு செய்திருக்காங்க. அதே நம்பர் 22, 23, 24 13 ஏக்கரில் தேர்வு செய்திருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரிய சட்ட விதிகளின்படி குடியிருப்பு, கோவில், பள்ளிக்கூடத்தில் வந்து 500 மீட்டர் இடைவெளி இருக்கணும். ப்ளஸ் வந்து நீர்நிலையிலேருந்து 250 மீட்டர் இடைவெளி வரணும். ஆனால் இவங்க தேர்வு செய்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிக்கு மிக அருகாமையில் பண்ணியிருக்காங்க. இது மக்கள் வந்து ஏற்கனவே வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும் போதே எதிர்ப்பு தெரிவித்தோம். இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்த தான் அமைப்புன்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரியும் மாற்று இடத்துல வந்து இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைய தினம் கோல்லடி மக்கள் சார்பாக மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த மனு கொடுக்கும் போராட்டம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க. இது தொடர்ந்து இதே போன்று அந்த இடத்துல அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றால் இதே மாதிரி மக்களுடைய சட்ட போராட்டம் மென்மேலும் வளரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்குண்டான நீதிமன்ற வழக்கம் விரைவில் தொடரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுத்திகரிப்பு மையத்தில் என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு? சார், சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் கேஸ்ன்னு ஒரு கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த குளோரின் கேஸை கொஞ்சம் லீக் ஆனாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ மக்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்படும், சில உயிரிழப்புகளும் ஏற்படும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெளிவாக்கம், அப்புறம் ஜாம்ஷெட்பூர் அது பகுதியிலே வந்து இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா சுத்திகரிப்பு நிலையம்னாவே மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் தான் அமைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதி பக்கத்தில் ஒரு ஹைஸ்கூல். இப்போ தம்பி கூட பேசுகிறாரு, கேட்டிருப்பீங்க. இந்த விளையாட்டு திடலில் பயிற்சி பண்ணி தான் தேசிய அளவில் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. இது மாதிரி விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம் கேளுங்க. விளையாட்டு திடல் இல்லை. விளையாட்டு திடல் இல்லாதனால மக்கள் இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சு போகிறாங்க. இது போன்ற விளையாட்டு திடல்களை இது மாதிரி ஒரு திட்டத்துக்காக வந்து இப்போ முடுக்க நினைச்சாங்கன்னா இளைஞர்கள் எங்கே தான் போயிட்டு விளையாடுவாங்க. சரி, இப்போ மனு கொடுத்துருக்கீங்க, என்ன சொன்னாங்க ஆணையர்? என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்த தேர்வு செய்திருக்கோம், இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் அதிகாரிகளோட பார்வைக்கு எடுத்துட்டு செல்றோம், இதுக்குண்டான உரிய நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20 துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே மனு அனுப்பிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த இடத்த கள ஆய்வு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நிறுத்தத்துக்கான முழு முயற்சிகள் இருக்கும். இதுக்குண்டான ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட மனுவும் வந்து ஆணையர்கிட்ட கொடுத்துருக்கோம். இன்னொரு தகவல், இப்போ கொடுத்துருக்க எல்லா மனுவுக்கும் அரசாணை எண் 73 படி ஒப்புகை சீட்டு வழங்கணுன்றது எங்களுடைய கோரிக்கையாக வச்சுருக்கோம். அது நிறைவேற்றுறாங்களா பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கும் நாங்கள் சட்ட ரீதியான போராட்டங்கள் மேற்கொள்வோம். பேருண்ணா? என் பேர் ரமேஷ் தட்டாஜிக்கு சமூக. ஓகே, போதும்.